தடுமாற்றத்திலும் தோல்வியிலும் உங்கள் தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். அத்தனை எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு தெரியாமல் போவதால் மிகவும் எளிதாக உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். ஒருமுறை முயற்சித்து விட்டு நம்மால் முடியவில்லையே என்று எதையும் விட்டு விடாதீர்கள். சில கதவுகள் பல முறை தட்டினால் தான் திறக்கும். நடக்கின்ற நிகழ்வும் நிகழ்கின்ற நிமிடமும் எப்போதும் மீண்டும் நிகழாது. அதனால் நிகழ்கின்ற நொடியில் அனுபவிக்க பழகுங்கள். நிகழ்கால நிஜத்தை நிம்மதியை தேடி எங்கும் போகாதீர்கள். இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு இருந்தாலும் சொர்க்கம்தான். குறையில்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள். அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்தது இல்லை. அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டுமென நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் பொழுது நமக்கு இன்னொரு கதவு திறக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதினால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு தெரிவது இல்லை. எந்த சூழ்நிலையானாலும் சிலரை தேடி போகாதே. எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே. ஏற்றத்தை விட இரக்கத்தில்தான் பன்மடங்கு தேவைப்படுகின்றது தன்னம்பிக்கை. மன திருப்தி என்பது நமக்கு இயற்கையாக கிடைத்த செல்வம். ஆடம்பரம் என்பது நாம் செயற்கையாக உருவாக்கி கொண்ட பஞ்சம். நீங்கள் பெற்றிருக்கும் உறவுகளை வைத்து உங்கள் நிம்மதி தீர்மானிக்கப்படுகிறது. முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய தன்னம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயலில் இருந்துதான் பிறக்கிறது. உண்மை என்பது உண்மைதான். யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான். எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான். புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். இருக்கப்பட்டவன் பொய் சொன்னாலும் நம்பும் உலகம். இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் நம்பாது. ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதருக்கு மதிப்பு இல்லை, உணர்ச்சியுள்ள மனிதருக்கும் மதிப்பு இல்லை. இவை இரண்டிற்குமே இல்லாதது பணத்திற்கு மட்டுமே மதிப்பு. தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பவன் மனிதன். தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவன் மாமனிதன். மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நம் வாழ்க்கையில் நாம் முன்னாடி போக முடியாது. ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும். நம்மோடு பயணித்து விட்டு சாமர்த்தியமாய் நம்மை விட்டு போனவர்களை தேடாதீர்கள். அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்து இருக்கும். யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே, விரைவில் வெறுப்பாய். அதே போல் யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே, விரைவில் வெறுக்கப்படுவாய். என் தவறுகளை என் முகத்தை பார்த்து என்னிடமே கூறுங்கள், என்னை சுற்றி உள்ளவர்களிடம் அல்ல. ஏனென்றால் என் தவறுகளை நான் தான் திரித்துக் கொள்ள முடியும், மற்றவர்கள் அல்ல. கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது. அழத் தெரியும், அடம்பிடிக்க தெரியும், யாரையும் ஏமாற்ற தெரியாது, யாருக்கும் துரோகம் இழக்க தெரியாது. ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்து விடுங்கள். புழுவாயிருந்த போது வெறுத்து ஒதுக்கியவர்கள் தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சியாக ஆனது அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகின்றனர். இன்று உன்னை அலட்சியம் செய்தவரை எண்ணி கலங்காதே. நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும். எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாது இருங்கள். இப்போது உள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழக்க கற்றுக்கொண்டுள்ளனர். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகின்றான். அது அன்பாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. ஒருவர் கொடுத்த துரோகத்தை, ஒருவர் கொடுத்த அவமானத்தை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாயிரு, ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாயிருக்காதே. தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம், தேடி வரும் அன்பு கடல் போன்ற ஆழமானது. வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, அனுபவித்தால் தான்
தெரியும். எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி அழுகின்ற 1000 வழிகள் எல்லோர் இதயத்திலும் உண்டு. நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்ல தோன்றுகிறது. கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழுங்கள். இது உணவாக இருந்தாலும் சரியே 1000 மடங்காய் பெருகி உன்னிடமே திரும்பி வரும். பணம் ஒரு பசை, அது உன்னிடம் இருந்தால்தான் உறவுகள் ஒட்டும், இல்லையெனில் உதிரும். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் தான் சரியாகும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழைய வைக்கும். பிறர் நாவை அடக்க முடியாது, ஆனால் அவர்களின் பேச்சுக்களை அலட்சிய செய்ய முடியும். தர்மம் மட்டுமல்ல, தக்க சமயத்தில் சொல்லப்படும் பொய் கூட தலை காக்கும். பலி ஆடுகள் கிடைத்தவுடன் கருப்பு ஆடுகள் கண்டு கொள்வது இல்லை. நம் சமூகம் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பது இல்லை. நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். தனக்கென்று வாய்ப்புகளை தானே உருவாக்கிக் கொள்பவன் மேதை. இதில் நீங்கள் யார் என்று நீங்களே முடிவிடுங்கள். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லவர்களாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். இவை அனைத்தும் நாம் அறிந்தால் நம்மை சிறந்தவர்களாக காட்டும். நம்முடைய நல்ல எண்ணமும் செயல்களும் நம்மை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லும். தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானது நீ தேடவில்லை என்பதே உண்மை. ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கின்றோம். பணம் படைத்தவனும் பகைவன் நண்பனாகின்றான். எல்லா மனிதர்களும் கண்ணாடியை போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பழமுகம். நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாக்குவது உன் நிம்மதியே. உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாதே. தனியாக நடக்க தயாராக இருங்கள். ஏனெனில் உங்களுடன் தொடங்கும் பலர் முடிக்கும் போது உங்களுடன் இருப்பது இல்லை. பெயரை கேட்டால் கூட நினைவில் வரக்கூடாத அளவிற்கு மறக்க வேண்டும். வாழ்வில் சிலரை பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாக்கும் விடும் அளவிற்கு இருக்காதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை உறவுகள் நமக்கு கொடுத்து விடுகிறது. நம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை, ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ இன்று அனுபவிக்கும் துன்பங்களுக்கு மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது. எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி மட்டும் இருப்பதில்லை, அதிகமான வலிகளும் வேதனைகளும் கூட இருக்கும். எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே. ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியானவர்களை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. உன்னை சுற்றி உன்னை கெடுப்பதற்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன்னை பாதுகாக்க உனக்காக கடவுள் ஒருவரை நிறுத்துவார். உன் எண்ணங்கள் நல்லவைகளாக இருந்தால் கடவுள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்காதே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதற்காக மனமுடைந்து உன்னை நீயே நொந்திக் கொள்ளாதே. மனிதர்களால் நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை மறந்து விடாதே. உன்னை கெட்டவன் என்று நினைப்பவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தோன்றும். அவர்களை திருத்த முடியாது. நீ மாற்றிக்கொள்வதே நல்லது. நீ உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தை போல் இரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். மாற்றங்கள் உண்டாகும் போது சிலவற்றை ஏமாற்றம் என்று எடுத்துக்கொள்ளாதே. நீ சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் கூட உன் வாழ்க்கையில் புதிய மாற்றத்திற்கு காரணமாக அமையலாம். வேஷம் போட்டால் நல்லவன், காசு இருந்தால் கடவுள்,
உண்மை பேசினால் பைத்தியக்காரன், அன்பு காட்டினால் ஏமாளி. இவைதான் நவீன உலகில் மாறி வரும் மாற்றங்கள். தனித்து விடப்படும் போதுதான் நாம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வருகிறது. உண்மையில் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தை என்று ஏணியை போல. நாம் அதை பயன்படுத்துவதை பொறுத்து ஏறியும் விடும், இறங்கியும் விடும். வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல், சில பேருக்கு மிகவும் நன்றி சொல். பல பேர் நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், சில பேர் நம் வாழ்க்கையில் பாடமாக வந்தவர்கள். வாழ்க்கை சிலரை ஏன் சந்தித்தோம் என்றும், சிலரை ஏன் இவ்வளவு தாமதமாக சந்தித்தோம் என்றும் நொந்து கொள்ள வைத்து விடுகிறது. தேடும் போது எல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள், பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்து விட்டு போம். நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும் போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள், வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக்கொள். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள், அக்கறையை சொல்லி பெறாதீர்கள், காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நிலைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். திரிந்து தொழையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு. மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருந்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்புடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும். எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் யோசித்த பின் பேச தொடங்குங்கள். நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை. வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே.
சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள், நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல், பிச்சை எடுக்க கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்க கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே, அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே, அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு, மறந்துவிடு. நிம்மதி நிலைக்கும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்டலாக இருங்கள். காரணம், முட்டல் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அளவைக்காதீர்கள். அவர்கள் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருகிறோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம், நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லாரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இல்லை, இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாகி விடுகின்றன. கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். நாம் ஓட வேண்டிய தூரத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல. அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். கலங்காதீர்கள். ஒவ்வொன்றுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும். சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி. காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன.
இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. உலகினில் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை. எதற்கும் மனம் தளராதீர்கள். வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உனக்கு விளக்க ஆரம்பிக்கும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அது போலத்தான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு வழி. எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு. எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக் கொள்ளும். உங்கள் மேல் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். வெட்கி குனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும். ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம். அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் நம் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்று விடுங்கள். உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்த்தியும் விடாது. வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை. நீதான் அவற்றை தவற விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது.
காத்திரு. எல்லாருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே, அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்ன என்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லா நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையேல் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள், அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவதையெல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த உறவு உன்னை கேவலைப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதையை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்களும் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று. போதிக்கும் போது புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். யாரும் அவர்களாக கேட்காதவரை அறிவுரைகளை மட்டும் அள்ளி கொடுக்காதே. மற்றவர்களுக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஓனைகளுக்காக வெறுந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக் கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை, வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதான் யதார்த்தம். யாரையும் பழி வாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். வாழ்க்கையில் வழிகள் என்பதும் எதிர்பார்ப்பும் ஏமாறுவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக் கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு தான் உன் நிறைகள் மட்டும் புரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது.
பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு என்று கடந்து செல். நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நிதானத்துடன் இரு. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது கலங்காமல் இரு. நீ வறுமையில் இருக்கும்போது வாடாமல் இரு. உன் மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இரு. நீ ஏமாற்றப்படும் போது கவலைப்படாமல் இரு. இவைகள்தான் நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். ஒரு நல்ல உறவு என்பது நமது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற வேறொருவரை தேடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் உங்களால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் யாராலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நம் நிலைமை மாறிவிடும் என்பது உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பது இல்லை. தவறு செய்தவனை கூட மன்னித்து விடலாம், ஆனால் துரோகம் செய்தவனை மீண்டும் மன்னித்து விடாதீர்கள். யாரையும் பழிவாங்க எண்ணாதீர்கள். உங்களை வேதனைப்படுத்தியவர்கள் அதற்கான கர்ம வினையை அனுபவிப்பார்கள். அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் வேலையை நேசியுங்கள். வெற்றி என்பது உங்களின் தொடர் முயற்சிகள் மட்டுமே வருகிறது. தேவையற்றவைகளை தேக்கி வைத்தால் உங்கள் மனதில் பாரம்தான் கூடும். தேவையற்ற நினைவுகளை அழித்து விடுங்கள். நிம்மதி தானாக கிடைக்கும். மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்யுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போன்ற மனிதர்களே. 1000 பேரை எதிர்த்து வாழ்ந்திடுங்கள், தவறு இல்லை. ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழ்ந்து விடாதீர்கள். அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார். அது சோதனை தந்த பிறகுதான் பாடத்தை போதிக்கிறது. ஏதோ சில காரணங்களால் அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள், உன் மீது பழி போடுவார்கள். எனவே ஆரம்பத்தில் தடுத்துவிடு. பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறியாகும். நீ யாருக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவாள் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள். தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கான ஒரு வழி. ஒன்றை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்றை இழப்பதற்கு எப்போதும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள். சவாலை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் உங்களுக்கே தெரியும். எதையும் சிந்தித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் மட்டுமே. வெற்றியுடைய நம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்தாக வேண்டும். உனக்கென்று ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள். அது உன் முயற்சியால் மட்டுமே உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாக்கிவிடும். நீ வாழ்கின்ற போதே உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள். உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போவதற்கான காரணம் நீங்கள் நேர்மையாக இருப்பதால் தான். இன்பமும் துன்பமோ அனுபவிக்க போவது நீதான். எனவே எதுவாயினும் உனக்கான முடிவை நீயே எடுப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலர் அதில் ஒதுக்கப்படுவீர்கள், சிலர் மட்டம் தட்டப்படுவீர்கள். சாவி இல்லாத வீடும் சலனமே இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை. நிம்மதியை தேடி அலைந்ததை நிறுத்திய போதுதான் தெரிந்தது எதையும் தேடாமல் இருப்பதே நிம்மதி என்று. உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும். காயம் தந்தவர்களையே நீ மருந்திட சொன்னால் வஞ்சக எண்ணம் அதை விஷமாக மாற வேண்டும் என்றுதான் விரும்பும்.
பாராட்டியவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டியவர்களே, அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி வாழ வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தகுதியானவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். வாழ்க்கை அழகாகும். இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்போது இருப்பதையும் ரசிக்க முடியாமல் போய்விடும். எனவே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டு உன்னை எழுந்து நடமாட வைக்கும் உனது மனம்தான் உனக்கு மிகச்சிறந்த நண்பன். அதனால் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள். ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இந்த உலகை உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் ஒருவருடைய உலகை உன்னால் மாற்ற முடியும். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உனது பலத்தின் பலம். உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். பிறரிடம் நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அவர்களை மட்டும் பின்பற்றாதீர்கள். சிந்தித்துக் கொண்டு மட்டும் இருப்பதினால் சிறந்து விளங்கிட முடியாது. சிந்தனைகளை செயல்படுத்துவதனால் மட்டுமே சிறப்பாக இருக்க முடியும். மலருக்கு மதிப்பு மனம் இருக்கும் வரை, மனிதனுக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரை. யாரிடம் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வது இல்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வது இல்லை. ஒருவரின் சுயலாபத்திற்காக நாம் பயன்படுத்தப்பட்டோம் பற்றி என்பது நமக்கு தெரிய வரும்போது இதயம் மிக மோசமாக காயப்படுகிறது. அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள். சிலர் ஒதுக்கப்படுவீர்கள், சிலர் மட்டம் தட்டப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவிற்கு உன் நிலையில் இருந்து யோசிக்க தெரியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழைய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு மிகுந்த வழியை கொடுத்தால் உன் வாழ்க்கைக்கு இருப்பதை விட மோசமாகிவிடும். நமக்கான மகிழ்ச்சியை இன்னொருவர் தருவார் என்று எப்போதும் எதிர்பார்க்காதே. உனக்கான மகிழ்ச்சியை நீயே உருவாக்கிக் கொள்வது நல்லது. அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை. சிலர் மீது நாம் வைக்கும் அதிகமான நம்பிக்கை கூட நம்மை பெரும் முட்டாளாக்கிவிடும். சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல கஷ்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை எப்பொழுதும் அணையாமல் பார்த்துக்கொள். சோகத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை என்னவென்று புரியாதவரை உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனக்கு வேடிக்கையாகவே இருக்கும். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம். அந்த அறம் தன்னல முடியதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். மனம் காணுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் எதுவும் திறமையான வாதத்தால் எழுதப்படுவது இல்லை, மௌனத்தால் தான் எழுதப்படுகிறது. நீ அமைதியாக இரு. உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக் கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம். ஏமாறாதே. நல்லதை சிந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை அருகில். தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை தொலைவில். நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள். மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள். பசிக்கு வாடுபவர்கள் பழையது கூட உண்டு மகிழ்வார்கள். ருசிக்கு எங்குபவர்களோ திருப்தி இல்லை என்று தினம் ஒன்றை தேடி துன்பம் அடைகிறார்கள். பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ. வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும். உன் செயலுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று. அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எளிதில் ஆட்சி செய்யலாம். பொய் என்னும் மாலையை போட்டுக் கொள்ளாதே. என்றோ ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும். தலைகுனிந்து செல்லாதே. அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் துன்பம் என்னும் பள்ளத்தில்தான் கொண்டு போய் சேர்க்கும். நிதானமாக இருங்கள். உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களிலும்
காதுகளில் கேட்கின்ற சொற்களிலும் நல்லதை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள். கெட்டதை தூக்கி எறிந்திடுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தைகளை நீ கொஞ்சம் சல்லடை செய்து வைத்துக்கொள். எங்கே எதை பேசணும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். நம்பிக்கை ஒளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். மனம் தளராதே, நீ எதற்கும். எல்லாம் இருக்கிறது என்று நினைப்பவன் எதுவும் இல்லை என்றால் இறந்து போவான். எதுவும் இல்லை என்றாலும் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எல்லாவற்றையும் பெற்று வாழ்வான். சில நேரங்களில் நமக்கு குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குழி பறிப்பதற்கு அல்ல, பறித்த குழியில் நாம் விழாமல் இருக்க. உங்கள் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள்தான், உங்களை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உங்கள் கண்களில் படுகின்ற செயல்களில், காதுகளில் கேட்கின்ற சொற்களில் நல்லதை மட்டுமே எடுத்துக் கொள்ளுங்கள். கெட்டதை தூக்கி எறிந்து விடுங்கள். மகிழ்ச்சியுடன் வாழலாம். நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள். மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள். உங்களுடைய சொல்லும் செயலும் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பதே சிறந்ததாகும். இல்லையே எல்லோருக்கும் உங்கள் மீது வெறுப்பாகும். கூட்டத்தில் இருக்கும் போது உங்கள் காதுகளை கூர்மையாக்குங்கள். தனிமையில் இருக்கும் போது உங்கள் அறிவினை கூர்மையாக்குங்கள். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. உனக்கு விதித்த கட்டுப்பாடுகள் தளர்விக்கப்படுகிறது என்றால் உன்னை அது சோதிப்பதற்காக இருக்கும். தவறுகள் செய்து நீ தண்டனை பெறாதே. சிலரின் செயல்கள் உன்னை குழப்பும். அதற்கு நீ இசைந்து விட்டால் உன்னை திசை திருப்போம்.